ஹலோ மக்களே 737 பேர்லாம் போன விசில டொஃப்ளமியும் கதையை முடிச்சுட்டு லூஃபியும் சாஞ்சிட்டான். டேய் எனக்கு பசிக்கிடா, சாப்பாடு யாராச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கிடக்குறான். அதுக்கப்புறம் ட்ரெஸ் ரோஸ்ல இருக்க ஈஸ்ட் சைடு தான் காட்டுறாங்க. அந்த இடம் நல்லா பச்சை பசுமையா இருக்கு. கிரோஸோட வீடு தான் அங்க. என்னன்னு பார்த்தா முகிவர டீம் எல்லாத்தையும் அங்க வந்து அசம்பிளி பண்ணிருக்காங்க. ஏன்னா நேவி ஆபீசர் வந்து எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இவங்கள தான். கிரோஸ் நீ என்ன இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. நானும் ஸ்கார்லெட் இந்த ஏரியால தான் வாழ்ந்தோம், யாருமே எங்களை இங்க வந்து எது செய்ய மாட்டாங்க, அதனால நாங்க எங்களுக்குள்ளே நாங்க சந்தோஷம் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு சொல்றாரு அவரு. லா இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கினிமோன் கிட்டக்கிட்டு இருக்கான். முகிவரோட ஃப்ரெண்டு நினைக்கேன், அவன் தான் என் தூக்கிட்டு வர சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. படுத்துட்டு உங்களுக்கு எது தேவையோ நம்ம வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, அங்க ட்ரை மீட்ல இருக்குன்னு சொல்றாரு கிரோஸ். லூஃபிக்கு சாப்பாடு கொடுத்தான், அவன் நல்லா சாப்பிடான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிரோஸ் படுத்து தூங்கிட்டாரு. லாவும் தூங்கிட்டான். பார்த்தா எல்லாரும் நல்லா சண்டை போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உசப்பும் படுத்துட்டான். பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாரும் நல்லபடியா ரெஸ்ட் எடுக்கணும்டா, இப்போதைக்கு அதுதான் தேவைன்னு சொல்லிட்டு ரோபின் பேசிக்கிட்டு நேரத்துல யாரோ ஒருத்தங்க வாராங்க. டே கதவை திறக்காங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ களத்துல இறங்குறான். யாரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா சபோ வாரான். வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறான். நம்ம ஜோராக்கு இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜோரா கேக்குறான். டே இதாண்டா நம்ம சபோ அப்படின்னு சொல்றாரு ரோபின். லூஃபியோட பிரதர், கவலைப்படாதுன்னு சொல்றாங்க. லூஃபியோட பிரதரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா நம்ம நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சபோ வந்து ஸ்ட்ரெயிட்டா லூஃபியை பார்க்க வந்துட்டான். அப்படின்னா இவர் உனக்கு தெரியும் ரெவல்யூஷனரி ஆர்மியில உள்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி கேக்குறான். ஆமான்னு சொல்றான். லூஃபின்னு சொல்லிட்டு எழுப்ப போறா. அவனை ஒண்ணு எழுப்ப வேண்டாம், அவனை சும்மா நான் பார்க்க தான் வந்தேன், இங்க இருந்து நான் கிளம்ப போறேன், அதனால என் தம்பியை பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்றான் சபோ. அப்ப இந்த கண்ட்ரி விட்டு கிளம்ப போறீங்களான்னு சொல்லிட்டு ரோபின் கேக்குறா. நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு, நாங்க இருந்து கிளம்புறோம், CP0 வாராங்கன்னு சொன்னு ஷாக் ஆகுறாவா. டொஃப்ளமிக்கு இதை வச்சு அவங்க நல்லா விளையாண்டுட்டாங்க, இதுக்கப்புறம் எல்லாமே வேற மாதிரி போக போகுதுன்னு சொல்றான் சபோ. பழச யோசிச்சு பாக்குறாங்க. CP0 வந்த உடனே ரெவல்யூஷனரி ஆர்மில இருந்து சபோவும் அந்த டீமும் CP0 இருக்கிறத முதலே வந்து பார்த்து இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட டார்கெட்டே நாங்க தான், எங்களை தான் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. நாள் போக போக ட்ரெஸ் ரோஸ்ல ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்துரும், எல்லாரும் இந்த இடத்தை நோக்கி தான் வரப்போறாங்க, அதனால எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்றான் சபோ. சரின்னு சொல்றா அவளும். நாங்களும் இங்க தங்கதுக்கு ஒன்னும் யோசனை எல்லாம் இல்ல, எவ்வளவு சீக்கிரம் கிளம்பணுமோ நாங்களும் கிளம்பிடுவோம் சொல்றான் ஜோரோ. லூஃபிக்கு இன்னொரு பிரதர் இருப்பான் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜோரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சார் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. நான் லூஃபி நினைச்சு எப்போ சர்ப்ரைஸ் தான் ஆயிருக்கேன், அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்குன்னு சொல்றான் சபோ. அப்படி என்ன உங்களுக்கு ஆச்சு, ஏன் உங்களை பத்தி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பிராங்கி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா நான் அப்போ இறக்கலாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி ஏசு நாங்க 3 எப்பவுமே சின்ன வயசுல ஒன்னாதான் இருப்போம், நாங்க போற இடம்லாம் வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருப்போம். கார்ப்பு அப்பப்போ வந்து எங்களை வந்து திருத்த நினைப்பாரு, ஆனா நாங்க பண்றதுதான் பண்ணிக்கிட்டு இருப்போம். சின்ன வயசுல நாங்க பண்ணாத சேட்டைகளே கிடையாது சொல்லிட்டு ஒவ்வொன்னையா பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறான். நாங்க 3 ஒரு சாக்கே பரிமாறி நாங்க 3 ஒரு பிரதரா வந்து ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது ஆக்சிடென்ட் ஒன்றும் கிடையாது, அது இன்சிடென்ட். அந்த சமயத்துல எல்லாம் மாறிச்சுன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா சபா அவங்க அப்பா உள்ள தூக்கிட்டு வந்திருப்பாரு. அப்பதான் அவனுக்கு தகவலே தெரிஞ்சிருக்கும் கிரேட் டெர்மினலை எரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த தகவலை வந்து அவங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் சபா ஜெட்டு வேகத்துல வந்திருப்பான். டே ஏசு லூஃபி உங்களை நான் காப்பாத்தணும்டா, அந்த டவுன் விட்டு நீங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு ஓடி அனல் வேகத்துல வந்திருப்பான். இல்லனா நீங்க இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள கிரேட் டெர்மினலை எரிச்சிட்டானுங்க. ஏசு லூஃபி ஓடுங்கடான்னு சொல்லிட்டு ஓடி வரதுக்குள்ள அங்க இருக்க ஆளுகள்லாம் நம்ம சபா அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அடிச்சு நொறுக்கி அவனை சாட்சி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மங்கி டி டிராகன் வந்திருப்பாரு, அதான் நம்ம லூஃபியோட அப்பா. சின்ன பையனை உனக்கு அப்படி என்னதான்ப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பாரு. இந்த கிரேட் டெர்மினல் இருக்கிற மக்கள் மோசமானதோட இந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல மட்டும் நான் இருந்தோம்னா என் வாழ்க்கையில என்னைக்குமே நான் ஃப்ரீயாவே இருக்க முடியாது சொல்லிட்டு சபோ பேசின உடனே அவர் ஷாக் ஆயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமும் என்னன்னு பார்த்தா கிரேட் டெர்மினல் எரிஞ்சதுக்கு அப்புறம் டே நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சபோ யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க இருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, நீங்க இல்லாத உலகத்துல நான் இங்க இருக்க போறதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீடத்தை நோக்கி போக போறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கப்பலை தூக்கிட்டு போய்கிட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த வழியில தான் செலஸ்டியல் டிராகனோட கப்பல் வந்து இவன் கப்பலை அடிச்சு நொறுக்கி இருந்திருக்கும். ஏன் கப்பலை ஏன்டா இவன் சுட்டு தள்ளனான்னு சொல்லிட்டு அப்ப சபோ நெருப்பெல்லாம் அமத்த பார்த்து இருந்திருப்பான். என் வழியில ஒரு காமனர் வரவே கூடாது, இவனை சுட்டு தள்ள போறான்னு சொல்லிட்டு செலஸ்டியல் டிராகன் சுட்டு தள்ளி இருந்திருப்பான். வெடிச்சு செதறி இருந்திருக்கும். பார்த்தா அப்ப சபோ சாஞ்சிரவே செஞ்சிருப்பான். நம்ம எல்லாரும் அந்த நேரத்துல இறந்துட்டு தான் நினைச்சோம், ஆனா அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒன்று நடந்திருந்திருக்கு. பார்த்தா ஒண்ணு இறக்க ஒண்ணு இல்ல, அவன் கொஞ்சமா உயிர் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கே செய்து. என்னை யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்கான். அப்பந்தான் அவனை யாரோ காப்பாத்திருக்காங்க. அது வேற யாருமே இல்ல, மங்கிடி டிராகன் தான் காப்பாத்தி இருந்திருக்காரு அவனை. அப்பவுமே நம்மளால டென்ஷன் ஆயிட்டாரு செலஸ்டியல் டிராகன் மேல. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி நைட்டு தான் காட்டுறாங்க, இவனுக்கோ தான் காட்டுறாங்க. இவன் என்ன லேட் படுத்திக்கிட்டு இருக்கா, நம்ம இங்க இருந்து கிளம்பணும், இவனுக்கு ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லி எல்லாரும் கத்துறானுங்க. டே நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டா, என் தலையை வெடிச்சிரும் போலுக்கு, நான் இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த நேரத்துல இவனுக்கோ கத்திக்கிற நேரத்துல ஜெட்டு வேகத்துல வராரு அவரு. டிராகன் நீ ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கத்துறா.
பார்த்தா புயல் மாதிரி வராரு அவரு. என்னடா ஆச்சு, எதுக்குடா நாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எது சம்பவம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறதுல ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வராம, சின்ன பையன் வந்திருக்காண்டா, அவனை நம்ம ட்ரீட் பண்ணணும், ஷிப் டாக்டர் கூப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு அவனை அப்பதான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை ட்ரீட் பண்ணிட்டு அடுத்த நாளும் காட்டுறாங்க. ஒரு வழியா முழிக்கிறான். டே அவன் முழிச்சிட்டான்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அவனை பயம் கொடுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. டே நான் ஒண்ணு பயம் கொடுத்தல, அப்படியே இவனுங்க நார்மல் ஆயிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு சபோ கட்டுக்கிட்டு இருக்கான். நீ எங்க ஷிப்ல இருக்குன்னு சொல்றாங்க. டே உன்னோட பேர் சபோ தானே, இந்த துணியில உன்னோட பேர் சபோன்னு சொல்லிட்டு எழுத மாதிரி போட்டிருக்கு, சபோவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சபோவா என்னோட பேர் அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு இல்லன்னு சொல்றான். டே பொடியா உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எந்த ஞாபகமே இல்லையான்னு சொல்லிட்டு டிராகன் வராரு. இந்த பையனை நான் கோவா கிங்டத்துல முதலே பார்த்தேன், ஹைலாண்ட்ல உள்ள பையன் தான் இவன் அந்த ஊர்ல வந்து நோபலா இருந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனை வேணா அவங்க அப்பா அம்மாட்ட விட்டுருவோமான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கேக்குறாங்க. நாங்க போக விரும்பலன்னு சொல்றான் அவன். ஏன் நீ போக மாட்டேங்க, உங்க அப்பா அம்மாட்ட போலன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு போக ஆசையே இல்லன்னு சொல்றான் அவன். என் மனசு சொல்லுது அங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு, அதனால போகலன்னு சொல்றான் அவன். இந்த ஷிப்ல ஒன்னையில எங்களால வச்சுக்கிட முடியாது, எங்களுக்கு சில வேலைகள் இருக்குன்னு சொல்றாவா. என்னை இங்க மட்டும் விட்டுறாதீங்க, வேற ஏதாச்சும் என்னை இறக்கி விட்டுருங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டே நீ பொடியன், உன்னை அப்படிலாம் விட முடியாது சொல்றாங்க. நான் கெஞ்சி கேக்குறேன்னு சொல்லிட்டு சபோ அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் கூமாவும் அங்கதான் இருக்காரு. டிராகன் நம்ம இப்ப என்னதான் பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டிராகன் அப்ப அப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்துக்காட்டு முடிஞ்சு இப்ப நார்மலா காட்டுறாங்க. ஏகப்பட்ட சோல்ஜர் வந்து அடிபட்டு கிடக்குறாங்க. கிங் பேலஸே உடஞ்சு கிடக்கு. மக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. அங்க டே நேவி வரதுக்குள்ள சீக்கிரம் தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு டேங்க் சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாச்சும் பார்ட்டி வைக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப முடியாது, இப்ப நீங்க இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போகணும், பார்ட்டிலாம் அப்புறம் சொல்றாங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்லாரும் படுத்து தூங்க போறாங்க, ரெஸ்ட் எடுக்க போறாங்க. கேவன்டிஷன் தூங்க போறான். டே இவன் தூங்க கூடாடா, நீ தூங்க மட்டும் கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கத்துறான். நான் தூங்க போறேன்னு சொல்றான் அவன். டே சீக்கிரம் செயினை கொண்டு வாங்கடான்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கத்துறான். ஸ்ட்ராங்கான ஒன்ன கொண்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவனை செயினை வச்சு கெட்டி இறுக்கி கீழே படுக்க போடுதான். என்ன எதுக்குடா தூங்க போடுதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ தூங்கும் போது இப்படி தூங்கினாதான்டா சரிப்பட்டு வரும், நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஆளு தூங்கிட்டாம்னா ஹக்குபாவை இறக்கி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான். பாட்டிலுமே உண்மையிலே அறிவாளியா தான் இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி சபோ தான் காட்டுறாங்க. அப்ப நீ ரெவல்யூஷனரி ஆர்மியில சேர்ந்துட்ட அப்படிதானு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, என் குடும்பத்திட்ட மட்டும் நான் போக கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பரச தான் காட்டுறாங்க. பெல்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. அங்கதான் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்கு. என்னன்னு பார்த்தா சபோ அங்கதான் இருக்கான். அங்க அவன் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருமே சண்டை பயிற்சி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ நல்லா ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு சபோட சொல்றாங்க. இந்த ட்ரைனிங்லாம் எனக்கு தேவை கிடையாது, இவனுங்களுக்கு மேல நான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். டேய் சபோன்னு சொல்லிட்டு தொட வரதுக்குள்ள நம்மள அசால்ட்டா பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். நானே ட்ரெயின் எடுத்துக்கிட்டேன், உங்கள்ட்ட எல்லாம் நிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு சபோ ஓடிக்கிட்டே இருக்கான். அவரை கண்டுக்கிடவே மாட்டுக்கான். அந்த பையன் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனோட மெமரி பவர் இல்ல, அவனோட பாடிக்கு வந்து அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெளிவா தெரியுது. ஃபைட்டிங் ஸ்கில்ல ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கான். அவன் சாதாரண பையன் கிடையாது மட்டும் தெளிவா தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சபோ அப்பமே மாசா காமிச்சிருந்திருக்கான். கிளாஸ் எல்லாம் நடத்திருக்காங்க, எல்லாத்தையும் படிச்சிருந்திருக்கான். பார்த்தா எக்ஸசைஸ் எல்லாம் தனியாவே பண்ணி மாசா காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சபோ பார்த்தா அவனை அடி அடிக்கிறாங்க. நல்லா ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹேக்லாம் அப்ப வேற லெவலா வந்திருக்காரு சப்போட்ட. சபோ மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹேக் பாஞ்சு அடிக்கிற நேரத்துல எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு அவரோட பெல்ட்டே கழட்டுற அளவுக்கு நல்ல திறமை வந்தவனா இருக்கான். அவர்கிட்ட மாசா காமிச்சோடனே அவனுக்கு பின்னாடி இன்னொரு ஆள் வருது. அது பாட்டலுமே கூமா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கூமா நீ என் கூட சண்டை போட ஆசைப்பட போறியா, செய்வா நான் உன் கூட சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு கூமா கூட சண்டை களத்துல இறங்குறான். பார்த்தா கூமா ஒரே அடியில சபோவை பறக்கூடுதான். திரும்பி கூமா பாஞ்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அவன் கூட. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க காட்டுறாங்கன்னா நம்ம லூஃபியும் ஏசே தான் காட்டுறாங்க. டேய் ஒரு நாள் நம்ம கடலுக்கு போறோம், நம்ம எல்லாரோட ஃப்ரீயா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். 17 வயசுல நம்ம முடிவெடுத்த மாதிரி பைரட் ஆகுறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் திரும்பி 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. சபோக்கு ஏகப்பட்ட வேலையை கொடுக்குறானுங்க அவனுக்கு. டேய் இதை நீங்க ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பமே கோவாலா பொண்ணு அங்கதான் இருந்திருக்கா. அவ எப்ப இங்க வந்து ஜாயின் பண்ணனே ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் திரும்பி சபோவும் கூமாவும் தான் ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. சபோ பாஞ்சு வந்து கூமாவை அடிக்க வரான். பார்த்தா கூமா அசால்ட்டா பிளாக் பண்றான். டேய் சபோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அங்க சுத்தி இருக்க எதே தேடுறான். ஒரு கம்பி கிடைச்சிருக்கு, அதை வச்சு அவன் மாசா காட்டுவான். திரும்பி கூமா கூட சண்டை போட வேற எவ்வளவு வரான். இப்ப நான் களத்துல இறங்கிட்டு சொல்லிட்டு சபோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பாஞ்சு வந்து கூமா அடிக்கலான்னு வரான். ஆனா கூமாவை பிளாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா டிராகன் கூட போய் சண்டை போட போறான். ஆனா டிராகன் ஒரு அடியில சாச்சிரவே செஞ்சுட்டாங்க. யாராயுமே நான் இருக்கிறதுலே வேற லெவலான ஆள்கிட்ட போய் சண்டைக்கு போறானடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் 17 வயசு ஆகுது. ஏசோ களத்துல இறங்கி வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இன்னொரு இடத்த தான் காட்டுறாங்க, பேட்டில் ஃபீல்ட காட்டுறாங்க. பார்த்தா ரெவல்யூஷனரி ஆர்மிக்காரனுங்க மாசா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும். டேய் என்னால அவனை கூப்பிட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சபோ தான் தேடுறானுங்க. டேய் நான் இங்க கண்டுபிடிச்சுட்டா புது பிளான் சொல்றானுங்க. டேய் சபோ எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ள அவன் ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்கி நேரக்டா அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கான். அவனை சுட்டு தள்ளுங்கன்னு சொல்றாங்க. சபோ களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்கான். ஹாக்கி யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டு 17 வயசுலயே ஹாக்கி வேற லெவலா யூஸ்
பண்றான். சபோவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்மளும் ஒத்தாளன்னு எல்லாமே அடிச்சு ஏர்ல பறக்க கொடுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க. மாச காட்டுறாங்க. ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றானுங்க. அவனுக்கு சபோவை துரத்திட்டு வராங்க. ஏகப்பட்டவர் வந்து மொத்தமா சூழ்ந்துட்டானுங்க. ஒரு 100கணக்கான பேர் வந்து சபோவை சூழ்றாங்க. ஆனா இருந்தாலும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காம. இதான்டா ஸ்பாட்டு, இதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு டிராகன் கிளாப் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு தரையை நோக்கி ஒரு குத்துறான். டிராகன் பிரீத்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்சா அடியில எல்லா இடத்தையும் உடச்சு துண்டு துண்டு ஆக்கிட்டான். உடச்சிட்டு மாசா வந்து நின்னுட்டு இருக்கான். சபோ ஒத்தாலா மாசா காமிச்சான்னு சொல்லிட்டு கவலை சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. சபோ உன்னோட வயசுல இவ்வளவு அச்சீவ் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நாள்ல நீனே வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருவளுக்கு இந்த ஆர்மிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. உன் வயசுல ஒரு பைரட் இருக்கான்டா, அவனை வந்து வார்லட் பொசிஷனுக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அவன் பைரட்டா தான் இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் ஃபிஸ்ட் கயான்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. ஒன்னே மாதிரிதான் அவனும் நல்லா ரொம்ப ஃபோர்ஸாவும் ஹார்டாவும் இருக்கான். நியூ வேர்ல்டையே வந்து ஆட்டி படைக்கிறான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனோட பேர் என்னன்னா போர்டகஸ் டீன் ஆரம்பிக்கிறான். ஏசான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமாடா உனக்கு அந்த பேர் தெரியுமான்னு சொல்லிட்டு முதல்ல கேக்குறானுங்க. நானாடா அதை சொன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சபோ ஏன்டா திரும்பியும் நீ பழைய மெமரியை மறந்துட்டியா, நீ இந்த அதை சொன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்கிறானுங்க. சபோவா அறியாம அந்த வார்த்தை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம லூஃபி களத்துல இருக்கிற அவனுக்கு 17 வயசு ஆகுது. டேய் 10 வருஷமா உனக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு நம்மளும் போய்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல சபோக்கு 20 வயசு ஆயிருச்சு. அது எல்லாத்தையும் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியும் உன்னோட மெமரி எல்லாமே இழந்து போய் தான் நீ இருந்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் உன்னோட மெமரி எப்பதான் உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஏஸ் தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்றான். ஃபயர் ஃபிஸ்ட் ஏசி இறந்துட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் தான் வந்து அவனுக்கு எல்லாமே ஞாபகத்தையே வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் தான் வந்து எனக்கு மெமரியே கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு சபோ வருத்தப்படுறான். அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.